ஜெய் சாயிராம். முடிவுகள் திருப்பம் என்பது நம் எதிர்காலத்தையே மாற்றிவிடும். சரியான நேரத்தில் பொருத்தமான முடிவை எடுத்துவிட வேண்டும். யோசிப்பது தவறில்லை, ஆனால் யோசித்து கொண்டே இருப்பது தவறுதான், மிக மிக தவறுதான். ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு குழந்தையே, நீ சந்திக்கப் போகும், அடுத்து உன் வாழ்வில் நீ சந்திக்கப் போகும் இந்த திருப்பம் இதுதான் நடக்கப் போகிறது என்பதை நான் உனக்கு சொல்லவே, உன்னை எச்சரிக்கவே, சுதாரிப்பாக இருக்க சொல்லவே இப்பொழுது உன்னை தேடி உன்னப்பா நானே வந்திருக்கிறேன். உன் வாழ்வில் அடுத்தடுத்து என்ன மாற்றம், என்ன திருப்பம் நடைபெறப் போகிறது என்பதை நீ புரிந்து கொண்டு சுதாரிப்பாக இரு. உன் வாழ்வில் நடக்கப் போவது இதுதான். முழுமையாக கேள். உன் வாழ்வில் என்ன நடக்கப் போகிறது என்பதை தெள்ளத் தெளிவாக நான் உனக்கு எடுத்து கூறுகிறேன். எப்பொழுதுமே மற்றவர்கள் என்ன கூறுகிறார்கள், மற்றவர்கள் என்ன சொல்வார்கள், நாம் இதை செய்தால் அவர்கள் வேறு விதமாக நினைத்து விடுவார்களோ அல்லது தவறாக நினைத்து விடுவார்களோ என்று எண்ணி மற்றவர்களுக்கும் உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் நீ பயந்து கொண்டே இவ்வளவு நாள் உன் வாழ்வை நீ துளைத்து விட்டாய். இவ்வளவு நாள் உன் வாழ்வை சந்தோஷமாக வாழாமல் விட்டும் விட்டாய். இப்படி மற்றவர்களுக்காகவும் உன்னை சுற்றி இருப்பவர்களுக்காகவும் நீ யோசித்து கொண்டே இருந்தால் உன் வாழ்வை, நீ மீதி இருக்கும் உன் வாழ்வை வாழவே முடியாது. உனக்கு எது சரி என்று படுகிறதோ, உன் வாழ்விற்கு எது தேவை என்று உன் மனதிற்கு தெரிகிறதோ அதை உன் மனதிற்கு பிடித்த மாதிரி செய்துவிட்டு போ. உன்னை சுற்றி இருப்பவர்கள் என்ன சொல்வார்கள், என்ன நினைப்பார்கள், வேறு விதமாக நினைத்து விடுவார்களோ அல்லது தவறாக முடிவெடுத்து விடுவார்களோ என்று எப்பொழுதுமே சுற்றி இருப்பவர்களை சிந்தித்து கொண்டிருக்காமல், இது என்னுடைய வாழ்வு, என்னுடைய வாழ்க்கை, என் வாழ்விற்கான முடிவை நான் தான் எடுக்க வேண்டும், எனக்கு துணையாக என்னப்பா இருக்கிறார் என்ற தீர்க்கமான சிந்தனையோடு முடிவை எடுத்துவிடு. முடிவு எடுப்பதில் காலதாமதம் ஆகலாம், ஆனால் முடிவு எடுக்காமலேயே இருப்பதுதான் மிக மிக தவறு. யோசித்து முடிவெடு, ஆனால் யோசித்து கொண்டே இருக்காதே. முடிவு எடுத்த பிறகு உடனே அதை செயல்படுத்து, யோசித்து கொண்டே இருக்காதே. இதுநாள் வரை கஷ்டத்தை, போராட்டத்தை, வேதனையை மட்டுமே பார்த்த உன் கண்கள், அனுபவித்த உன்னுடைய மனம் இனி ஒவ்வொரு மாற்றங்களாக சந்திக்கப் போகிறது. எல்லாமே உனக்கு நல்ல விதமான மாற்றங்களாகவே உன் வாழ்வில் நிகழப்போகிறது. இதுதான் உன் வாழ்வில் நடக்கப் போகிறது. இதுநாள் வரை நீ பட்ட துன்பத்திற்கும் வேதனைக்கும் போராட்டத்திற்கும் ஒரு முடிவு வந்துவிட்டது. ஆனாலும் கூட மற்றவர்களை நினைத்து நீ அந்த முடிவை ஏற்றுக்கொள்ளாமல் அதை தள்ளி போட்டுக்கொண்டே இருந்தால் மீண்டும் இதே மாதிரியான திருப்பம் உன் வாழ்வில் நடைபெறுமா என்பது சந்தேகம்தான். நல்ல முடிவு, நல்ல திருப்பம் வரும் பொழுது, நல்ல வாய்ப்பு வரும் பொழுது அதை சுமூகமாக, சாதகமாக பயன்படுத்தி கொள்பவன்தான் வாழ்வில் வெற்றியை மிக சுலபமாக எட்டி பிடிக்க முடியும். அதை விட்டுவிட்டு நமக்கான திருப்பம் வரும் பொழுது, உனக்கான மாற்றம் வரும் பொழுது, உனக்கான வாய்ப்பு வரும் பொழுது, உனக்கான நல்ல முடிவு வரும் பொழுது மற்றவர்கள் என்ன சொல்லுவார்களோ என்று நினைத்து ஒரு நிமிடம் நீ கால தாமதம் செய்தால் வந்த திருப்பமும் வந்த முடிவும் வந்த வாய்ப்பும் உன்னை விட்டு வெகு சுலபமாக விலகிவிடும். எனவே சுதாரிப்பாக இரு. வாய்ப்பு ஒரு முறைதான் வரும், திருப்பமும் ஒரே முறைதான் வரும். அந்த திருப்பம் இப்பொழுது உன் வாழ்வில் நடைபெறுவதற்கான அத்தனை கால சூழ்நிலைகளும் உனக்காகவே வந்திருக்கிறது. இதை உன்னிடம் எச்சரிப்பதற்காக, நீ சுதாரிப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். என் வாக்கு மீது நம்பிக்கை வை. அப்பாவின் வாக்கு எப்பொழுதுமே பொய்யாகாது என்ற தீர்க்கமான சிந்தனையோடு
உன் வேலையை செய்து கொண்டே இரு. வரும் திருப்பத்தை லாவகமாக ஏற்றுக்கொண்டு வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்திக்கொள். உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன்னை தேடி வரும். உனக்கு இல்லை என்று விதிக்கப்பட்டது கண்டிப்பாக உன்னை தேடி வரவே வராது. இதுதான் வாழ்வின் இரகசியமாகவே இருக்கும். இதை புரிந்து கொண்டால் வாழ்வில் வெற்றியை மிக சுலபமாக எட்டி பிடித்து விடலாம். நான் உன்னோடு எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கும் வரை எதற்குமே நீ கவலையோ வேதனைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? என் பிரியமான கண்மணியே, உன் மனதில் இருக்கும் ஏக்கங்களையும் பரிதவிப்பையும் நான் அறியாமல் இருப்பேனா? உன்னுடைய மன வலிமையை சோதிக்கும்படிதான் அனைத்து நிகழ்வுகளும் உன் வாழ்வில் நடந்து கொண்டு இருக்கின்றன. அவற்றை எல்லாம் தாங்கி நேர்மறையாக நின்று தன்னம்பிக்கையோடு நின்று இப்பொழுது எதுவுமே செய்ய முடியாமல் இருக்கும் உனக்கு நான் நல்ல வாழ்க்கையை அமைத்துத் தருவேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். கடைசி கட்டம் உன் வாழ்வில். அனைத்து கஷ்டங்களையும் தாண்டிவிட்டாய். இது உனக்கான கடைசி கட்டம். கேள், உனக்கான இரட்டிப்பு மகிழ்ச்சி நிச்சயமாக உன்னை வந்து சேரும். உனக்கு மகிழ்ச்சி, இரட்டிப்பு சந்தோஷம் எல்லாம் நன்றாகவே நடக்கும் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்களே அப்பா, ஆனால் என் வாழ்வில் எந்த ஒரு மாற்றங்களும் நிகழவே இல்லையே என்று கேட்கிறாயா? குழந்தையே, எல்லா மனிதருக்கும் நேர்மறை காலம் எதிர்மறை காலம் என்று 2 காலங்கள் இருக்கத்தான் செய்யும். அப்பொழுது நேர்மறை காலங்களில் என்னுடைய ஆசிர்வாதமும் உதவியும் உனக்கு மிக எளிதாகவே கிடைத்துவிடும். ஆனால் உன்னுடைய எதிர்மறை காலத்திலும் நான் உன் அருகில்தான் இருப்பேன். ஆனால் அதை உன்னால் உணர்ந்து கொள்ளும் அந்த பக்குவத்தை நீ இழந்து இருப்பாய். என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கும். உன்னுடைய நேர்மறை எண்ணங்களிலும் நேர்மறையான காலங்களிலும் எதிர்மறையான காலங்களிலும் எல்லா காலங்களிலும் என் பார்வை உன் மீதுதான் இருக்கும். ஆனால் உன்னுடைய மனம் என்பது மாய வலையில் சிக்கிக் கொண்டிருக்கும் உன்னுடைய எதிர்மறையான காலங்களில். அதனால் உன் சாயப்பா உனக்கு கொடுக்கும் ஆசிர்வாதத்தையும் நல் வாக்குகளையும் உன்னால் கேட்கவும் முடியாது. அதை உணர்ந்து கொள்ளும் தருணமும் உனக்கு இருக்காது. உன் மனதில் சிம்மாசனம் போட்டு நான் அமர்ந்து இருக்கிறேன். ஆனாலும் உன் மன போராட்டம் படும் பொழுது நீ படும் வேதனையை பார்த்து நானும் அதோடு போராடி கொண்டுதான் இருக்கிறேன். உன்னை அப்படியே விட்டுவிட மாட்டேன் குழந்தையே. தைரியமாக இரு. நம்பிக்கை குறையும் சமயத்தில் என் கைகளை இறுக்க பற்றிக்கொள். என்னுடைய பாதத்தை இறுகமாக பற்றிக்கொள். உன்னுடைய வேதனையும் மனசோர்வும் குறைவதை நீயே கண்கூடாக உணர்வாய். என் பிள்ளையாகிய உன்னை காப்பாற்ற எந்த ரூபத்திலாவது நிச்சயமாக வருவேன். உன்னை காப்பாற்றுவதற்காகவே எந்த ரூபமானாலும் எடுப்பேன். உன் சாயிதேவா, உன் எண்ணத்தை நல்லபடியாக வைத்துக்கொள். நேர்மறை சிந்தனையாக வைத்துக்கொள். என்னால் வாழ முடியும். வாழ்க்கை வாழ்வதற்காகவே அந்த வாழ்க்கையை நான் வாழ்ந்து ஜெயிப்பேன் என்ற நல்ல எண்ணங்களை எப்பொழுதும் உன் மனதில் நினைத்து கொண்டே இரு. வாயால் சொல்லிக்கொண்டே இரு. உன் எண்ணம் போல் உன் வாழ்வும் நல்லபடியாகவே அமையும். நல்லதை மட்டுமே நினை. நல்லது எப்பொழுதுமே உன் வாழ்வில் நடக்கும். நிரந்தர நன்மையாகவே இருக்கும். என் பிரியமான குழந்தையை ஆசிர்வதிக்காமல் நான் வேறு யாரை ஆசிர்வதிக்கப் போகிறேன்? உன் அப்பா இருக்கிறேன். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை குழந்தையே. எங்கு சென்றாலும் எதை பார்த்தாலும் எது நடந்தாலும் என் வாழ்க்கையில் என்னதான் நடந்தாலும் அது எனக்கு கஷ்டமாகத்தான் அமைகிறது, சோதனையாகத்தான் முடிகிறது. என் விதி இப்படித்தான், என் வாழ்க்கை இப்படித்தான், என் வாழ்நாள் முழுவதும் கஷ்டம் என்கிற அந்த முள் வேலியின் மேல் நான் நடந்து கொண்டே இருக்க வேண்டுமா என்று எண்ணிக்கொண்டு என்னிடம் வந்து கண்ணீர் சிந்தும் என் பிள்ளையே, உன்னை காப்பாற்ற வந்த உன் சாயப்பாவை நிராகரித்து விடாதே. உன்னிடம் ஒன்றை சொல்வதற்காக நான் நீண்ட நேரமாக காத்து கொண்டே இருக்கிறேன். நான் கூறுவது சர்வ நிச்சயமாக உனக்கானதுதான். நம்பிக்கையோடு கேள். உனக்கானது உன்னை வந்து சேரும்.
உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் பொழுது உன் மனதில்தான் ஏன் இத்தனை குழப்பம்? சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? கழுகு எத்தனை உயரத்தில் பறந்தாலும் கூட நிலத்தில் ஓடும் சிறு எலியையும் நீரில் நீந்தும் ஒரு சிறு மீனையும் குறிவைத்து வேகமாக கீழ் நோக்கி வந்து துல்லியமாக தன் கால் விரல்களால் பிடித்து மேல் நோக்கி வேகமாக பறக்கும் அந்த கழுகு. அதன் பார்வை அத்தனை துல்லியமானது, வேகம் அதிகமானது. அத்தனை உயரத்தில் இருந்து என்ன கோணத்தில் எவ்வளவு வேகத்தில் கீழே இறங்கி வந்தால் நகரும் இரையை தவறவிடாமல் கையாள முடியும் என்கின்ற அந்த கழுகின் கன நேர கணக்கிடல் மிகவும் அபாரமானதுதான். ஆனால் இதையெல்லாம் கழுகிற்கு இயற்கையாக அமைத்த திறமை என்று நாம் எண்ணிவிடவே முடியாது. என்னதான் இறைவன் கழுகை ஒரு பறவையாக படைத்தாலும் அந்த அழகானது தன்னுடைய முயற்சியால் அதனுடைய திறமையை வளர்த்து கொண்டால்தான் அதனால் இந்த உலகில் வாழ முடியும். இது உனக்கு மட்டுமல்ல, கழுகிற்கு மட்டுமல்ல, அனைத்து உயிரினத்திற்கும் பொருந்ததான் செய்யும். இந்த கழுகின் வாழ்க்கை முறையிலிருந்து நீ கற்றுக்கொள்ள வேண்டிய சில அற்புதமான விஷயங்கள் இருக்கத்தான் செய்கிறது. அதே போல கழுகு குஞ்சுகள் எப்பொழுது பக்குவம் அடைந்திருக்கிறதோ, பறப்பதற்கு ஏற்ற சூழ்நிலை அதற்கு இருக்கிறதோ என்பதை உணர்ந்த அந்த தாய் கழுகு தன்னுடைய குழந்தையை கூட்டின் விளிம்பை நோக்கி தள்ளிவிடும். கத்திக்கொண்டே அந்த கூட்டின் விளிம்பிற்கு வரும் குஞ்சொன்று அதை பார்த்ததும் மிரண்டு நிற்குமாம். ஆனால் தாய் கழுகு விடாது. அந்த கழுகு குஞ்சை வலுக்கட்டாயமாக தள்ளும். வாழ்க்கை அத்தனை சொகுசானது அல்ல. உன் இரையை நீதான் தேடிக்கொள்ள வேண்டும். அதற்கு உனக்கு பறக்க தெரிய வேண்டும். காற்றை கிழித்து காட்டும் வேகத்தில் பறக்க கற்றுக்கொள்ள வேண்டும். உயரம் நமக்கு சாபம் அல்ல, வரம் என்பதை நீ பரிபூர்வமாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற தத்துவத்தை அந்த கழுகு அந்த இடத்தில் செயல்படுத்த ஆரம்பிக்கிறது. தாய் கழுகு அதை சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறது. அந்த விஷயத்தை தன் குஞ்சுக்கு உணர்த்துவதற்காகவே அதனை தள்ளியும் விடுகிறது தாய் கழுகு. முதல் முறையாக சிறகடிக்க தெரியாமல் அந்த கழுகு குஞ்சு மரண பயத்தோடு தரையை நோக்கி நெருங்கும் வேளையில் தாய் வந்து பிடித்து காப்பாற்றி விடுமாம். ஆனால் மீண்டும் உயரத்திற்கு சென்று அந்த குஞ்சை வெளியில் தள்ளிவிடுமாம். எப்பொழுது உன்னை காப்பாற்ற யாரும் வரமாட்டார்கள், உன் சிறகுகளே உன்னை காப்பாற்றும். நீ எப்பொழுதும் பயத்தை விளக்குகிறாயோ, தைரியத்தையும் மனதில் கூட்டுகிறாயோ, அப்போது உன் சிறகுகள் உயிர் பெறும் என்று அறிவுரை சொல்லுமாம். அந்த வாழ்க்கை தத்துவத்தை மீண்டும் மீண்டும் குஞ்சை உயரத்திலிருந்து கீழே தள்ளிவிட்டு புரிய வைக்குமாம் தாய் கழுகு. மீண்டும் பறந்தே தீர வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆளாக்குமாம். அந்த குட்டி கழுகு தன் சிறு சிறகுகளை படபடக்கும். பறப்பது அத்தனை எளிதல்ல என்பது புரிந்து கொள்ளும். ஆனால் பார்ப்பதை தவிர வேறு வழியே இல்லை என்பதையும் உணர்ந்து கொள்ளும். பறப்பதுதான் வாழ்வு என்பதை புரிந்தும் கொள்ளும். தடுமாற்றத்தோடு சிறகுகளின் அசைவை வேகப்படுத்தும். அந்த குஞ்சு சற்று மேலே எழும்பும். அது ஒவ்வொரு முறை அதன் சிறகை அடிக்கும் பொழுதெல்லாம் அது கொஞ்சம் கொஞ்சமாக மேலே எழும்பும். கடைசியாக காற்றில் மிதக்கும் உணர்வை அனுபவிக்கும். அந்த நொடியில் அந்த கழுகு குஞ்சின் தன்னம்பிக்கை அந்த வானத்தை அளக்கத்தான் செய்யும். இந்த உலகமே நமக்கு கீழ்தான் என்ற எண்ணம் வந்துவிடும் அந்த குஞ்சிற்கு. கஷ்டத்தை, வேதனையை, மரண பயத்தை நான் என்னுடைய குழந்தைகளுக்கு அளிக்க மாட்டேன் என்று அந்த தாய் கழுகு நினைத்திருந்தால் அந்த கழுகு குஞ்சு தனக்கென சிறகுகள் இருப்பதையோ உணர்ந்து இருக்காது. அதனுடைய வாழ்க்கை அந்த கூட்டுக்குள்ளே முடிந்து போயிருக்கும். இங்குதான் கழுகின் வாழ்க்கை தத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நான் பட்ட கஷ்டங்கள் என் குழந்தைகள் படக்கூடாது என்று நினைத்தால், நான் பட்ட கஷ்டங்கள் என் நண்பன் படக்கூடாது என்று நினைத்தால், நான் பட்ட கஷ்டங்கள் யாருமே படக்கூடாது என்று நினைத்து கொண்டிருந்தால், யாருக்காக வருத்தப்படுகிறீர்களோ, யாருக்காக ஒரு செயலை செய்யாமல் இருக்கிறீர்களோ
அவர்கள் ஒரு முட்டாளாக ஒரு கோழையாகத்தான் இருப்பார்கள் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. துன்பங்களும் பிரச்சனைகளும் இல்லாமல் இருப்பதுதான் வாழ்க்கை என்று நினைத்தால் அது ஒரு போலியான எண்ணம், மாயையான எண்ணம். எத்தகைய இக்கட்டான சூழ்நிலை ஏற்பட்டாலும் எப்பாடுபட்டாவது எதிர்கொண்டு மீண்டு வருவதுதான் வாழ்க்கை என்பதை தெளிவாக அந்த புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கழுகு மூலமாக எப்பொழுதுமே நமக்கு பிடித்தமான ஒரு குறுகிய வட்டத்திற்குள்ளேயே நாம் இருந்தால் மற்றவர்களின் பார்வைக்கு இந்த உலகம் தெரியாதவனாகத்தான் நாம் இருப்போம். அப்படித்தான் நினைக்கப்படுவோம். எப்பொழுது அந்த வட்டத்தை விளக்கி நம் மனசிறகால் தன்னம்பிக்கை சிறகால் பறக்க ஆரம்பிக்கிறோயோ அப்பொழுதுதான் இந்த உலகம் உன்னை மேல் நோக்கி பார்க்கும். இந்த உலகமே உன்னை அண்ணாந்து பார்க்கும். எனவே நம்பிக்கையோடு எதிர்வந்தாலும் தைரியமாக எதிர்கொண்டு போராடு. வாழ்க்கை உன் வசம்தான். வாழ்க்கையை உன் வசமாக்கிக் கொள்ளலாம் எப்பொழுதுமே. என் அன்பு பிள்ளையே, என்னை உண்மையாக நம்பு. நீ நம்பவே முடியாத இடத்திற்கு உன்னை அழைத்து செல்வேன். உன் சாயினேவா. என் மீது முழுமையாக நம்பிக்கை இருக்கிறதல்லவா? அப்பொழுது நம்பிக்கையோடு இரு. நான் இருக்கிறேன். சகுனிகள் நிறைந்த உலகில் சத்தியத்தை மட்டும் வைத்துக்கொண்டு ஒன்றுமே செய்ய முடியாது என் பிள்ளையே. கொஞ்சம் சாணக்கியத்துடன் இருப்பதே உன் வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது. தெரிந்தது இது என்பதை அறிவதும் தெரியாதது இது என்பதை அறிவதும் தான் புத்திசாலித்தனமாகவே இருக்கும். அறிவாளிகளின் சிறந்த இயல்பும் இதுதான். இன்றைய உனது செயல்களே நாளை உன்னை உச்சத்திற்கு கொண்டு செல்லும் வெற்றியின் படிகட்டுகளாகவே இருக்க வேண்டும். அப்படி உன்னுடைய செயல்களை நீ செய்தால் வெற்றியை மிக சுலபமாக தழுவலாம். உன் திறமையை பொறுத்தே உன் வாழ்வின் உயர்வு தாழ்வு அமையும் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. திறமையை வளர்த்துக்கொள். சிலரிடம் கோபத்துடன் விலகி இருப்பதை விட உரிமையுடன் திட்டிப்பார். அப்பொழுது அந்த உறவு எப்பொழுதுமே நிலைத்து இருக்கும். பிரிவுகள் உண்டாவதையும் தடுத்துவிடும் அந்த செய்கை. இந்த உலகில் சாத்தியமற்றது, முடியவே முடியாதது என்று எதுவுமே இல்லை. நீ சிந்திக்கக்கூடிய அனைத்துமே உன்னால் செய்ய முடியும். இதுதான் நிதர்சனமான உண்மை. வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் மகிழ்ச்சியாக வாழ கற்றுக்கொள். ஏனென்றால் வாழ்க்கை நமக்கு மறு வாய்ப்பு தரப்போவதே அல்ல என்பதுதான் உண்மை. தன் எதிர்காலத்தின் மீது நம்பிக்கை கொண்டவன் எப்பொழுதுமே நிச்சயம் ஒவ்வொரு நாளையும் சந்தோஷமாகத்தான் கடப்பான். நம் வாழ்க்கை அவ்வளவுதான் வாழ்க்கையே போய்விட்டது என்று உன் வாழ்க்கையை நீயே முடிவு செய்து விடாதே. தவறாக எண்ணியும் விடாதே. ஏனென்றால் நீ எந்த முடிவு எடுத்தாலும் அது உன் வாழ்வின் தொடக்கமாக இருக்க வேண்டுமே தவிர முடிவாக இருந்துவிடக்கூடாது. உன் வாழ்க்கைக்கு என்ன தேவை என்பதை யோசித்து நான் செய்து கொண்டிருக்கையில் நீயே தவறாக ஒரு முடிவை எடுத்துவிட்டு வாழ்க்கை போய்விட்டது, வாழ்க்கையே வீணாகிவிட்டது என்ற தேவையில்லாத குழப்பமே உனக்கு வேண்டாம். உன் வாழ்க்கை என் கையில்தான் பத்திரமாக இருக்கிறது. எதை எப்பொழுது யாரிடம் சேர்க்க வேண்டுமோ அதை அப்பொழுது அவர்களிடம் சேர்க்கும் பொறுப்பை உன் சாயப்பா ஏற்றிருக்கும் பொழுது உன் மனதிற்குள் தான் ஏன் இத்தனை குழப்பம்? மற்றவர்கள் நம்மை கவனிக்கிறார்கள் என்ற எண்ணம் எழாதவரை நாம் நாமாகத்தான் இருக்கிறோம். மற்றவர்கள் பார்க்கிறார்களே என்ற எண்ணம் வந்துவிட்டால் நாம் நடிக்கத்தான் செய்கிறோம். சில சமயம் வாழ்க்கையே நடிப்பாகி விடுகிறது. யார் பார்த்தாலும் சரி, யார் நம்மை பற்றி நினைத்தாலும் சரி, யார் நம்மை பற்றி குறை கூறினாலும் சரி, உன் வாழ்க்கையை உன் மனசாட்சிப்படி வாழ்ந்தாலே போதும். வாழ்க்கையை நிம்மதியாக வாழலாம். ஏனென்றால் நாம் வாழ்கின்ற நாட்கள் மிக மிக குறைவுதான். அதில் வருந்துகின்ற நாட்களே மிக அதிகமாகவே இருக்கிறது. எனவே வருத்தம் கொள்ளாதே. யாரின் முகத்தை வைத்தும் அவர்களின் அகத்தை முடிவு செய்யாதே. அவரவர்க்கென்று தனிப்பட்ட குணாதிசயம் இருக்கத்தான் செய்கிறது. உன் எண்ணம் போல்
உன் நம்பிக்கை போல் எப்பொழுதும் நீ வாழ்வையில் மிக உயர்ந்த இடத்திற்கு செல்வாய். உன் சாயப்பா உனக்கு துணையாக இருந்து உன்னை வெற்றியடைய செய்வேன். கோபுரத்தின் உச்சிக்கு அழைத்து செல்வேன். அங்கே தீப பெருஞ்சுடர் போல் உன்னை வாழ்வில் ஒளிர வைப்பேன். நான் இருக்கிறேன், எதற்குமே அஞ்சாதே. இருளான வாழ்க்கை என்று கவலை கொள்ளாதே. கனவுகள் முளைப்பது இருள்தானே. யாரிடம் எப்படி பழக வேண்டும், எப்படி பழக வேண்டும் என்பதை சிந்தித்து பழகு. பின் பழகிவிட்டு அவர்கள் உன்னை வெறுத்து ஒதுக்கி சென்று விட்டார்கள் என்றால் பின் நீதான் வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்வாய். மனதை வேதனைக்கு உள்ளாக்குவாய். உன்னை போல் உன்னை சுற்றி இருப்பவர்களும் நல்லவர்களாக இருப்பார்கள் என்று நினைத்து கொள்ளாதே. உலகத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான குணாதிசயங்களை கொண்டவர்களே. அனைவரிடமும் பார்த்து பழகு. பின் வருத்தப்படாதே. தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு. தோல்வி வந்தாலும் முயன்று கொண்டே இரு. நீ அப்படி இருந்தால் அந்த தோல்வி கூட என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இவன் முன்னேறிக்கொண்டே இருக்கிறானே என்று உன்னை பார்த்து பயந்து உன்னை விட்டு விலகிவிடும். அப்பொழுது வெற்றியை மிக சுலபமாக எட்டி பிடித்து விடலாம் நீ. அது மட்டுமல்லாமல் எப்பொழுதும் மற்றவர்களை உன்னை போல் நினைத்து கொள்ளாதே. எல்லோரும் உன்னை போல் மிக நல்ல எண்ணம் படைத்தவர்களாக இருக்க மாட்டார்கள். உன்னை போல் மற்றவர்களும் வெவ்வேறு விதமாகத்தான் இருப்பார்கள். அனைவரையும் பார்த்து பின் அவர்களோடு பழக்கம் வைத்துக்கொள். உன் அன்பை அவர்களிடம் வெளிப்படுத்து. உன் பாசத்தை அவர்களிடம் வெளிப்படுத்து. உன்னை யாராவது அவமானப்படுத்தும் பொழுது அந்த நொடியில் வாழ்க்கையே வெறுத்தாலும் அடுத்த நொடியில் இருந்துதான் உன்னுடைய வாழ்க்கை ஆரம்பமாகிறது என்பதை புரிந்து கொள். உன்னை யாராவது அவமானப்படுத்தும் பொழுது அப்பொழுது முடிவெடு. அவர்கள் முன் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் பிரம்மாண்டமாகவும் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற முடிவை எடு. அப்பொழுது உன்னை அவமானப்படுத்தியவர்களை உன்னை அண்ணாந்து பார்ப்பர், திரும்பி பார்ப்பர். நீ வாழ்க்கையில் ஏறிய உச்சத்தை பார்த்து. உன்னுடைய சிக்கலெல்லாம் வெகு சீக்கிரத்தில் பறந்துவிடக்கூடும். நீ கஷ்டப்பட்டு வேதனையோடு வாழ்ந்த அந்த நாட்களெல்லாம் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. வந்தேதான் தீர வேண்டும். நீ நிர்ணயிக்கப்பட்ட காலம் வரை நீ வாழ்ந்துதான் ஆக வேண்டும். வாழ்ந்தேதான் தீர வேண்டும். அது நாள் வரை உனக்கு வழிகள் இருக்கத்தான் செய்யும். அதைதான் இப்பொழுது நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். உண்மையாகவும் நம்பிக்கையோடும் அந்த வழிகளோடு போராடினால்தான் நீ அதிலிருந்து மீள முடியும், மீண்டு வர முடியும், நல்வாழ்வை வாழ முடியும். யாருமே எனக்கு துணையாக இல்லை, தோள் கொடுப்பார் எவருமே இல்லை என்று நீ புலம்பாதே. சற்று திரும்பிப்பார். உன்னருகில் நான் இருப்பதை உணர்ந்து கொள்வாய். உணர்ந்து கொள்ளும் நேரத்தையும் நான் உருவாக்குவேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. உன்னை என்னை விட்டு விலகி போகும்படி நான் அறிவுறுத்தியதும் இல்லை. நிம்மதி என்ற என்னுடைய அன்பையும் அருளையும் ஆசிர்வாதத்தையும் பெறுவதற்கு என்னுடைய பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் எப்பொழுதுமே உனக்கு உண்டு. எப்பொழுதுமே என் பிரியமான கண்மணிக்கு கொடுத்தே தீருவேன். நீ கொடுத்த மரியாதையும் நீ செய்த தானமும் மற்றவர்களுக்கு நீ செய்த துரோகமும் நிச்சயமாக சர்வ நிச்சயமாக உன்னிடம் திரும்பி வந்தே தீரும். அப்படி இருக்கும் பொழுது நீ பொதுவாக செய்வதை விட சிறப்பாக செய்துவிட்டு போகலாமே. உன்னை விழ வைக்கவும் உன் கண்களில் கண்ணீரை விழ வைக்கவும் உன்னை சுற்றி 1000 பேர் இருந்தாலும் கூட உன்னை தடுத்து நிறுத்தி மேல் நிறுத்தி உன்னை வாழ வைக்க உன் சாயப்பா உன்னுடைய தகப்பன் நான் உன்னோடு இருக்கும்போது தேவையில்லாத பயம் உன் மனதில் எழ வேண்டிய அவசியமே இல்லைதானே. அளவற்ற கஷ்டத்தை அனுபவிக்கிறேனே என்று கவலைப்படாதே. அளவற்ற சந்தோஷத்தம் உனக்காக காத்திருக்கிறது. அதனால்தான் அளவற்ற கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் இப்பொழுது என்பதை தெளிவாக புரிந்து கொள். எப்பொழுதுமே நான் உனக்கு துணையாக இருப்பேன். ஒருவரின் குறையை தனிமையாக அவரிடம் போய் சொல். அதே போல ஒருவரின் பெருமையை கூட்டத்திடம் போய் சொல்லிப்பார். சில பேரிடம் சில விஷயத்தை புரிய வைக்க கஷ்டப்படுவதை விட
கஷ்டப்படுவதை விட அவர்களை புரிய வைத்து கஷ்டப்படுவதை விட அவற்றை விட்டு சிரித்துவிட்டு விலகி செல்வதுதான் மிக மிக